Don't forget to like, subscribe and share the videos. Plea bargaining. Plea bargaining is the kind of judiciary thing, okay வா? இது வந்து சிஆர்பிசியில் வந்து 1973 அது கீழே தான் இப்போ வரைக்கும் வந்து இருக்குது. எதனால நியூஸ்ல இருந்து பார்க்குறப்ப means to reduce the overwhelming dependency of cases in other courts, application remains minimal. A recent report by the Ministry of Law and Justice. இதுல வந்து ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காரு, கைண்ட் ஆஃப் கேஸ் ஸ்டடிஸ், ஓகேவா? அந்த கேஸ் ஸ்டடியில இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ளீ பார்கன் ரிலேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா ஜஸ்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடிஸ் வந்து. அந்த ஸ்டடியோட டைட்டில் என்ன, ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் த்ரூ ப்ளீ பார்கனிங் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மாடல் டு ட்ரெடிஷனல் கிரிமினல் ட்ரையல் இன் இந்தியா. ட்ரெடிஷனல் கிரிமினல் ட்ரையல் இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா வந்து ப்ளீ பார்கனிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடியை தான் கொண்டு வந்துருக்காங்க. எதுலன்னா இந்த குரு கோபிந்த் சிங் இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி, ஓகேவா? இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டியில தான் வந்து இந்த ஸ்டடி வந்து பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனாலதான் இப்போ வந்து நியூஸ்ல வந்து இருக்குது. இது வந்து பிலிம்ஸ்லயும் யூஸ் ஆகும் as well as மெயின்ஸ்லயும் வந்து யூஸ் ஆகும். ப்ளீ பார்கெனிங் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் டிஃபெண்டட் இன் எ கிரிமினல் கேஸ் அக்ரீஸ் டு ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்னன்னா, if a person ஒரு கேஸ் வந்து எடுத்தாலே ஒரு டிஃபெண்டன்ட் அண்ட் விக்டிம் அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அஃபெண்டர் அண்ட் விக்டிம் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப வந்து அவர் அஃபெண்டர் வந்து தன்னோட குற்றத்தை வந்து ஒப்புக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளீட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? அதை வந்து ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து விக்டிமோட ஃபேமிலிக்கு வந்து இந்த ரிலேட்டடான கன்செஷன் வந்து கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்றப்ப அவளுக்கு வந்து தண்டனை வந்து குறைச்சி கேட்கறது. இது மூலியமா நான் அவங்களை வந்து கன்செஷன் கொடுத்துக்கிறேன், இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி அவங்களோட தண்டனையை வந்து குறைச்சி கேட்கறதா இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிறது சொல்றதாங்க, ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் த சம் கன்செஷன் ஃப்ரம் த ப்ராசிக்யூட்டர் ஆர் த கோர்ட் கிட்டையும் கேட்கறது. The aim of the plea bargaining is to resolve criminal case without going trial, ஓகேவா? இப்ப நம்ம ரீசெண்ட்லயே நம்மளுக்கு வந்து காமனாவே தெரியும், இந்தியாவில வந்து நிறைய கேசஸ் வந்து ரொம்ப பெட்டிங்கா வந்து இருக்குது. அதோட ட்ரையல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால அது வந்து நிறைய கேசஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங்கா இருக்குது. அதோட ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அந்த ப்ளீ பார்கெனிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிவில் கேசஸ் வந்து ஈஸியா இது மூலியமா வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ரீசனால ப்ளீ பார்கெனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? By saving time, resources and expenses for both the prosecution and the defendant. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ட்ரையல் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா அவங்களோட டிராவலிங், அந்த மாதிரி லாயருக்கு வந்து ஃபீஸ், அந்த மாதிரி நிறைய விதமான எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆகும். அஸ் வெல்ஸ் கோர்ட்டுக்கு வந்து டைம் ஆகும், ரிசோர்சஸ் வந்து அந்த டைம்ல ஏதாச்சும் வேற இம்பார்ட்டன்ட் கேஸ் கூட பார்க்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி டைம்ல வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ப்ளீ பார்கெனிங் வந்து இருக்குது, ஓகேவா? ப்ளீ பார்கெனிங் இஸ் கவர்ன்ட் பை த சிஆர்பிசி ஆஃப் 1973. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் தான் 1970 தான் கவர்ன் பண்ணிருக்காங்க. எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005ல இருந்தா ப்ளீ பார்கெனிங் வந்து அந்த சிஆர்பிசில வந்து இன்கார்பரேட் வந்து பண்றாங்க. Then under the Indian legal system, plea bargain is available for the offences punishable with imprisonment for a term of 7 years or less. இது வந்து இப்போ பர்சன் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேஸுக்கு வந்து ப்ளீ பார்கெனிங் வந்து நாட் அலௌட், ஓகேவா? If a person was committed a particular crime which was punishable with under 7 years or less, ஓகேவா? 7 years or less imprisonment இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து அந்த பர்சன் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் இவங்களால ப்ளீ பார்கெனிங் வந்து அப்ளை பண்ண முடியும். மஸ்ட் பி வாலண்டியர்லி ஆஃப்டர் ப்ளீ பார்கெனிங். இது வந்து வாலண்டியரா தான் பண்ணுமே தவிர ஒரு கம்பல்ஷன்ல வந்து இது வந்து பண்ணக்கூடாது, அந்த ப்ளீ பார்கெனிங் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது, ஓகேவா? The court must be satisfied that the plea bargaining has been made voluntary within the full knowledge of its consequences. அதோட கான்சிக்வன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அது வந்து அலோவ் பண்ணுவாங்க. Then plea bargaining can take place at any stage of the criminal justice process. கிரிமினல் ஜஸ்டிஸ் ப்ராசஸ் சொல்லி பாக்குறப்ப ஒரு கேஸ் வந்து எப்போ வந்து எஃப்ஐஆர் வந்து ரிப்போர்ட் ஆகுதோ, எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாங்களோ அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்து சப்போஸ் ஃபைனா இருந்தா அந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும். அந்த பர்சன் வந்து திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து உள்ள இருந்து வெளியே வர்றது வரைக்கும் ஃபுல்லாமே என்னன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ப்ளீ பார்கெனிங் வந்து பர்டிகுலரா எது வரைக்கும்னா அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுல இருந்து அந்த கோர்ட்ல சென்டென்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த கேப்ல இருக்கக்கூடிய எந்த டைம்ல வேணா அவங்க வந்து ப்ளீ பார்கெனிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லி வராங்க. இனிஷியல் சார்ஜ் டு த ட்ரையல் ஆஃப் இட் செல்ஃப். The process of plea bargaining in India is initiated by the accused while filing an applications before the court expressing his willingness to plead guilty. அதாவது கோர்ட்ல வந்து சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து
இந்த ப்ளீ பார்கெனிங் வந்து கொடுக்கணும். சப்போஸ் இந்த பர்சனுக்கு வந்து பர்டிகுலர் 7 years வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்களால வந்து அந்த ப்ளீ பார்கெனிங் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுதான் இந்த பாயிண்ட் சொல்றது. ஓகேவா? அப்புறம் அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அந்த பர்சன் வந்து ப்ளீ பார்கெனிங் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அப்ளை பண்ணப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, the court will then examine the application, may allow or reject it based on the facts and the circumstances of the case. அந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஃபேக்ட்ஸை வச்சு அந்த கோர்ட் தான் டிசைட் பண்ண அந்த ப்ளீ பார்கெனிங் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்றாங்களா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிஷனரி பவர் வந்து கோர்ட்டு கிட்ட தான் இருக்கு. Then if the court allows the application, it will refer matter to the prosecutor for further negotiations. அந்த கோர்ட் வந்து அந்த ப்ளீ பார்கெனிங் அப்ளிகேஷன் வந்து ஓகே பண்ணிட்டாங்க இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட காப்பீஸ் வந்து எல்லாருமே என்னங்க போகணும்னா அந்த விக்டிமுக்கும் அதை சொல்லிச்ச ப்ராசிக்யூட்டர்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய லாயர்ஸ், ஓகேவா, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அதை வச்சுதான் ஃபர்தர் நெகோசியேஷன்ஸ்லாம் நடக்கும். தென் டூரிங் த நெகோசியேஷன் ப்ராசஸ் ப்ராசிக்யூட்டர் மே ஆஃபர் ரெடியூஸ்டு சென்டென்ஸ் ஆர் சம் அதர் கன்செஷன்ஸ். ஓகேவா? இந்த ப்ளீ பார்கெனிங்ல முக்கியமா நடக்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து எக்ஸாம்பிள் எடுப்போம் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இன்னொரு வீட்டுல வந்து தெஃப்ட் பண்றாங்க. அது மாதிரி தெஃப்ட் பண்றப்ப என்னன்னா, அவளுக்கு வந்து பர்டிகுலரா ஒரு 1 lakh ரூபாய் வந்து தெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தென் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க, இந்த பர்சன் மேல டவுட்டா இருக்கு, அந்த பர்சன் வந்து வந்து ஃபைல் பண்ணி எடுத்திருக்காங்க, அந்த கிரைம் கமிட் பண்ண வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தெஃப்ட் தீஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ப்ளீ பார்கெனிங் வந்து பண்ணலாம். எப்படின்னா, நான் வந்து தெரியாம பண்ணிட்ட குடும்ப கஷ்டத்தினால இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து நான் எடுத்துட்டேன், அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க வந்து ப்ளீ பார்கெனிங் வந்து அப்ளை பண்ணி சப்போஸ் விக்டிம்க்கு இது ஓகே அப்படின்னா இவங்களுக்கு வந்து மணி ரிட்டர்ன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்னால நெகோசியேஷன் மூலயமா இவங்க மேல ஃபைல் பண்ண கேஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அதுதான் முக்கியமான பாயிண்ட் வந்து ப்ளீ பார்கெனிங். ஓகேவா? ஓவராலா பாக்குறப்ப ப்ளீ பார்கெனிங்னா நான் இப்ப சொன்ன மீனிங் தான். ஓகே, அதுக்கப்புறம் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த டெர்ம்ஸ் ஆஃப் த ப்ளீ பார்கெனிங் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் வந்து அவர் போடுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்குள்ள டீலிங்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் டு, இது வந்து கோர்ட் தான் டிஸ்கிரிப்ஷன் பவர். அந்த ப்ளீ பார்கெனிங் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அண்ட் தென் கோர்ட் மே செட் அசெட் த அக்ரிமெண்ட் அண்ட் ப்ரொசீட் வித் த ட்ரையல். சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த விக்டிம் இல்ல அந்த அஃபெண்டர் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை வந்து ஓரமா வச்சுட்டு இவங்க வந்து ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலர் ட்ரையல் பேசிஸ்க்கு வந்து போயிடுவாங்க. அந்த ட்ரையல் ப்ராசஸ் வந்து ரைட் டு வித்ட்ராவல் அட் எனி டைம். ஓகேவா? சப்போஸ் ஃபைல் பண்ணாலுமே அந்த சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்களால எந்த டைம்ல வேணா இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அந்த ப்ளீ பார்கெனிங் அப்ளிகேஷனை. இட் பிகம்ஸ் ஃபைனல் அண்ட் அக்யூஸ் கேனாட் பி அப்பீல்டு. ஓகேவா? அந்த கோர்ட் வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து அப்பீல் பண்ண முடியாது, எக்ஸப்ட் இன் த கேஸ் ஆஃப் மேனிஃபெஸ்ட் இன்ஜஸ்டிஸ். அந்த இன்ஜஸ்டிஸா இருந்தா மட்டும்தான் இவங்களால அப்பீல் பண்ண முடியும். அதர் தென் தட் தே கான் அப்பீல் தட். ஓகேவா? ஸோ ப்ளீ பார்கெனிங் பார்க்குறப்ப ஓவரால் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சாலே போதும். பிலிம்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த என்னன்னு சொல்லி நம்மளுக்கு டெஃபினேஷன் ப்ராசஸ் வந்து தெரிஞ்சாலே போதும், அந்த கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியா வந்து எழுதிக்கலாம். ஓகேவா?